ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராயரா சமையல். நம்ம இன்றைக்கி இந்த vlogல என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்ட்ரீட் ஷாப்பில் கிடைக்கிற மாதிரி, சாட் ஷாப்பில் கிடைக்கிற மாதிரி எல்லாரோட மோஸ்ட் ஃபேவரட் சாண்ட்விச் ரெசிபி தான் நம்ம இந்த vlogல பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம சாண்ட்விச் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு க்ரீன் சட்னி ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கு வந்து நான் சில ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகா, லெமன். ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் சட்னி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு பார்த்துடலாமா? மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் புதினா இலை, கொத்தமல்லி, ஒரு துண்டு போல் இஞ்சி, 2 பச்சை மிளகா, லெமன் ஸ்க்யூஸ் பண்ணிவிடுங்க புளிப்புக்காக. க்ரீன் சட்னிக்கான நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் போல் நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து க்ரீன் சட்னியை நல்லா விழுதாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து வெஜ்ஜஸ் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து வெஜ்ஜஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன், கேப்சிகம், பன்னீர், கேரட் நல்லா துருவி வச்சுருக்கேன். மாதிரி நம்ம பேனில் லைட்டாக பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டரில் நான் லைட்டாக இந்த வெஜ்ஜஸ்லாம் நான் டாஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் டாஸ் பண்ணாமல் கூட நீங்கள் சாண்ட்விச் ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் எனக்கு வந்து டாஸ் பண்ணால் எனக்கு பிடிக்கும். இந்த அளவு நம்ம டாஸ் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். இதில் வந்து நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். காய்க்கு தகுந்த மாதிரி உப்பு, ரெட் சில்லி சாஸ் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். டொமேட்டோ கெச்சப், மயனேஸ், இது வந்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கரைச்சோம் இல்லையா க்ரீன் சட்னி, அதை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன் இந்த ப்ரெட்டில். இப்படி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நம்ம கடையில் வாங்குற மாதிரியே சாண்ட்விச்சஸ் நமக்கு வீட்டிலே சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த மிக்சரை வைக்க வேண்டியதான், ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியதான். மேலே சீஸ் வைக்கணும். எல்லாத்தையும் நம்ம வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சீஸ் வச்சுட்டு டாஸ் பண்ணி எடுக்க வேண்டியதான். நீங்கள் சாண்ட்விச் மேக்கரில் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் நார்மலாக டோஸ்ட் பண்ணி எடுத்தாலும் சரி. இப்போ நான் வந்து தவாலே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். தவாவில் வந்து பட்டர் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக மேலே வந்து சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணால் சூப்பராக இருக்கும். இது மாதிரி பிரெட் ஸ்லைசஸை ஒன்று ஒன்றா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்களேன். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட். பன்னீர் வெஜ் சாண்ட்விச் எவ்வளோ சூப்பராக நம்ம ஸ்ட்ரீட்லலாம் வாங்குற மாதிரி, சூப்பராக சாட் ஹவுஸ்லலாம் வாங்குற மாதிரி எவ்வளோ சூப்பராக வீட்டிலே ரெடி பண்ணிட்டோன்னு பார்த்தீங்களா. இது கூட மயோனேஸும் கெச்சப்பும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. என்னோடய vlog உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.